ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாங்க கடந்த பதிவுகள்ல தாவர பல்வகைமைக்குள்ள தாவர வேரினுடைய, தாவர தண்டினுடைய, தாவர இலைகளுடைய பல்வகைமையை நாங்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது தாவரத்தின் அழகான பகுதி இல்லையா? தாவரம்னு சொன்னாலே எங்களுக்கு பூதான் ஞாபகத்துக்கு வரும். தாவரம்னு சொன்னாலே எங்களுக்கு பூதான் ஞாபகத்துக்கு வரும். அப்ப இந்த பூவினுடைய கட்டமைப்பு, தொழிற்பாடு, பல்வகைமை நம்ம பார்க்க போறோம். சரி, தாவரங்களில் பூக்களில் இருந்தே காய்கள் தோன்றுகின்றன. பூக்களின் பிரதான தொழில் வித்துக்களையும் பழங்களையும் உருவாக்குவதாகும். பூக்களின் மகரந்த கூட்டில் உற்பத்தி செய்யப்படும் மகரந்த மணிகள் சூலகத்தினுள் காணப்படும் சூளுடன் இணைவதால் வித்துக்களும் பழங்களும் உருவாகும். எனவே வித்துக்களையும் பழங்களையும் உருவாக்குவதற்காக சிரத்தடைந்த அமைப்பே பூவாகும். இந்த வித்துக்களும் பழங்களும் ரெண்டே சேர்த்து சொன்னாங்கள். பழங்களுக்குள்ளதான் வித்துக்கள் இருக்கும், பழங்களுக்குள்ள வித்துக்கள் இருக்கும். இந்த வித்துக்களும் பழங்களும் தோன்றுவது எதனால அப்படின்னா பூக்களால். பூக்களால்தான் காய்கள் வந்து காய்கள் பழங்களாகி பழங்களுக்குள்ள வித்துக்கள் காணப்படுது. ரைட்? அப்ப பூக்களின் தொழில், பிரதான தொழிலும் அதுதான். எல்லா தொழிலும் அதான். பூக்களுக்கு அந்த பிரதான தொழில் மேல இல்லை. பூக்களும் ஒரே தொழில் தான். என்ன பூக்கள தொழில்? பழங்களையும் வித்துக்களையும் தோற்றுவித்தல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதை இன்னொரு வகையில் சொல்லலாம். நாங்க ஏனைய தாவர பகுதிகளுக்கு பதியமுறை இனப்பெருக்கம் என்று சொன்னானே, அதே மாதிரி பூக்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டா இலிங்க முறை இனப்பெருக்கம். இங்கிலீஷ்ல சொல்ற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இலிங்க முறை இனப்பெருக்கம். அப்ப இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்தை நிகழ்த்துவதற்காக சிரத்தடைந்த கட்டமைப்பு தான் பூக்கள். ஓகே, அப்ப இந்த பூவினுடைய கட்டமைப்பை பத்தி நம்ம பார்த்தோம்னா பிள்ளைகள், தாவரங்களில் காணப்படும் பல்வேறு பகுதிகளிடையே பூக்கள் மிகவும் கவர்ச்சியானவை. பூக்கள் மிகவும் கவர்ச்சியானவை. ஏன் பூக்கள் கவர்ச்சியாக இருக்குண்டா? கவர்ந்து இழுப்பதற்காக அது கவர்ச்சியாக இருக்கிறது. அப்ப கவர்ந்து இழுப்பதற்காகத்தான் கவர்ச்சியாக இருக்கிறது. ஓகே, அப்ப அந்த பூக்களினுடைய பல்வகைமையை பத்தி நாங்க பார்க்கிற நேரத்துல பூக்கள்ல இருந்து மனம், ஒவ்வொரு விதமான பூக்கள் இருந்து ஒவ்வொரு விதமான மனம், நல்ல வாசனை கிடைக்குது இல்லையா? ரோஜா பூ, செவ்வரத்தம்பூ, மல்லிகை பூ, நந்தியாவட்டை, காக்கட்டான் இல்லையா? இந்த மாதிரி விதம் விதமான பூக்கள் இருந்து விதம் விதமான வாசனைகள் கிடைக்குது. ரைட். இப்ப இந்த மனம் வித்தியாசப்படுற மாதிரி பூக்கள் வடிவமும் வித்தியாசப்படுது. அதுல இதழ்கள எண்ணிக்கை, அதோட ஷேப், அமைப்பு, அது மாதிரி பூக்களோட நிறம் வித்தியாசப்படுது. உலகத்தில் அதிகமான தாவர பகுதிகள் வித்தியாசமான நிறத்தை எதுல காட்டுதுன்னா பூக்கள் தான். வகை வகையான சில பூங்காக்களுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, பொட்டானிக்கல் கார்டன், பேராதனை போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு மனசுக்கு எவ்வளோ ஒரு இதமாக இருக்குது இல்லையா? அந்த நிறம் கலர்களா அந்த பூக்களை பார்க்கறதுல இயற்கையை ரசிக்கணும் பிள்ளைகள். ரைட்? இயற்கை மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு அமைதியை, ஒரு மன நிறைவை, நிம்மதியை தரும் இயற்கையை நீங்க ரசிக்கும் போது. ரைட்? அப்ப அந்த பூக்கள் பல்வேறு விதமான நிறங்கள்ல காணப்படும். அது மாதிரி பூக்கள்ல பருமனும் வித்தியாசப்படும். சின்ன பூ இருக்குது, பெரிய பூக்கள் காணப்படும். சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு. பூக்கள் பாரிய பல்வகைமைகளை கொண்டு காணப்படும். வேறுபட்ட அமைப்புள்ள பூக்கள் சிலவற்றை சேகரித்துக் கொள்ளுங்கள். வித்தியாசமான பல்வகைமை கொண்ட பூக்களை சேகரிச்சு கொள்ளட்டான். வெண்ணிற தாளொன்றில் அப்பூக்களின் புற உருக்களை வரையுங்கள். வெள்ள தாளொன்று எடுத்து அந்த பூவை நீங்க பார்த்து வரையட்டான். செவ்வரத்தம்பூ, ரோசா பூ, மல்லிகை பூ, வித்தியாசமான வடிவத்திலோட பூக்களை வரையட்டான். அடுத்தது பாருங்க, அவ்வுருக்களுக்கு கீழே அந்த தாவரத்தின் பெயர் எழுதுங்க. இது ரோஜா, இது மல்லிகை, பெயர் எழுதட்டான். ஓகே, ஒரு 9 துணையாக கொண்டு அப்பூக்களின் பகுதிகளை இனங்காணுங்கள். கவனிங்க பிள்ளைகள்,
பூக்களின் பல்வகைமே நீங்க அவதானிச்ச பின்னாடி அந்த பூக்களில் காணப்படக்கூடிய பகுதிகள் என்னன்றத உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கட்டாம். கவனிங்க, இது பூவனுடைய புறத்தோற்றம். உதாரணமா இது ஒரு செவ்வரத்தம்பூ இல்லையா? செவ்வரத்தம்பூ. இந்த செவ்வரத்தம்பூவை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூவனுடைய புறத்தோற்றத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வெளியால இருந்து பூவை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு தெரிகிற பகுதிகளை தான் இங்க குறிச்சிருக்காங்க. ஆக இலையில நம்ம இலை காம்பு சொன்ன மாதிரி இலை இந்த பகுதியில் படிச்சு சொன்ன இலை காம்பு, அது மாதிரி பூவை படிச்சு சொல்றோம் பூக்காம்பு. அதாவது பூவை தண்டோட இணைச்சி வச்சிருக்கிற பகுதி தான் பூக்காம்பு. பூவை தண்டோட இணைச்சி வச்சிருக்கிற பகுதி பூக்காம்பு. அதுக்கு அடுத்ததாக பூக்கள்ல கீழே பச்சை இடத்துல குட்டி குட்டியாக காணப்படும் இல்லையா? அதை நம்ம புள்ளிகள் சொல்றோம். புள்ளி புள்ளி வச்சு கோலம் போடுற புள்ளி மார்க், அது இல்ல பிள்ளைகள், புள்ளி. புள்ளி பாம்பு இல்லைன்னா பாம்பு இல்லைன்னா புள்ளின்னு சொல்றோம். புள்ளிகள். அப்ப பூக்காம்பு தாவர தண்டோட இணைகிற பகுதி, அதுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற இந்த இதைத்தான் புள்ளிகள் சொல்றோம். பூவின் இதழ்களுக்கு நம்ம சொல்ற பேரு பிள்ளைகள் அல்லி. இதழ்களுக்கு என்ன பேர் சொல்றோம்? அல்லி. செவ்வரத்தம்பூ இதழ், ரோஜா இதழ்கள். இதை இதழ்களை நம்ம அல்லி என்ற பேர் சொல்றோம். இங்க பூவின் பகுதிகளை குறிக்கிற நேரத்தில் நீங்க இந்த இதழ்கள் என்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. ஏன்? இவ்விடத்துக்கு பொருத்தமானது புள்ளி பச்சையா இருக்கும், பெரும்பாலும் அல்லி நிறம் கொண்டதாக. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வரத்தம்பூல வெளியில தெரிகிறது என்னன்னு கேட்டா குறி என்ற ஒரு பகுதி தெரியுது. குறி இந்த மாதிரி ஒரு குழாய் ஒன்று வரும், அந்த குழாயில நுனியில எப்படி கிளைச்சிருக்கும், தன்னோட குறின்னு சொல்றோம். அதுல கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் மணிமணியாக ஒரு சிறு பகுதியில் காணப்படும். அதை நம்ம கேசரம் அப்படின்னு சொல்றோம். கேசரம் இன்னொரு பேரு ஆனகம். என்ன பேரு? ஆனகம். அப்படின்னா ஒரு பூவுல பிள்ளைகள் ஆணுக்குரிய பகுதியும் இருக்குதாம், பெண்ணுக்குரிய பகுதியும் இருக்குதாம். அதனாலதான் நம்ம பூவால நடக்கிற இனப்பெருக்கத்தை இலிங்க முறை இனப்பெருக்கம், செக்ஷுவல் என்று சொல்றோம். இலிங்க முறைன்னா அந்த ஆண் தன்மை பெண் தன்மை, ஆண் பெண், ஆணுக்குரிய பகுதி பெண்ணுக்குரிய பகுதி, இப்படி சேர்ந்து நடக்கிற அந்த இனப்பெருக்கத்தை தான் நம்ம இலிங்க முறைன்னு சொல்றோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அந்த ஆண் தன்மை பெண் தன்மை இல்லாம நடக்கிற இனப்பெருக்கத்தை தான் பதிய முறை அல்லது இலிங்க மில் முறைன்னு சொல்றோம். இப்ப தண்டு துண்டை வெட்டி நட்டோம்னா அதுல ஆண் தன்மை பெண் தன்மை எல்லாம் இல்லை, அதனால அது ஏசெக்சுவல் அல்லது இலிங்க மில் முறை சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த பூல ஆணுக்குரிய பகுதியும் பெண்ணுக்குரிய பகுதியும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை நம்ம விரிவா பார்க்க போறோம். அப்ப அந்த குறி அப்படின்னு சொல்றது யாருக்குரிய ஒரு பகுதினா அது பெண்ணுக்குரிய ஒரு பகுதி, பெண்ணகத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த குறி அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த கேசரம், இந்த ஆணகம் அப்படின்றது ஆண் தன்மையான பகுதி. இப்ப இந்த பூவை நம்ம நடுக்கு முகத்தோற்றத்துல வெட்டி பார்த்தோம்னா, நடுப்பத்துல எப்படி இந்த குழாய் நடுவால அப்படி வெட்டி பூவையும் நடுவால வெட்டுறோம். அந்த நடுக்கு வெட்டு முகத்துல வெட்டி பார்த்தோம்னா அது இப்படி இருக்காங்க. அது இப்படி இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் கிளியரா பாத்தீங்கன்னா அதுங்களை வருதுன்னா, ஓகே, இந்த படத்தை நாங்க தெளிவா பார்த்தோம்னா அங்க பார்த்த பகுதிகளே தான் இங்கேயும் இருக்குது. ஆனா இன்னும் சில பகுதிகளை நம்ம மேலதிகமா பார்க்க போறோம். பாருங்க, பூக்காம்பு அங்க சொன்னதுதான் தாவர தன்னோட பூ அணைச்சு வைக்கிறது பூக்காம்பு. இந்த புள்ளி அங்க சொன்னதுதான், இந்த அல்லி அங்க சொன்னதுதான், இந்த குறியும் அங்க சொன்னதுதான், கேசரம் என்றதும் சொன்னதான். இங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இந்த தம்பம் அப்படின்னு சொல்றாங்க. தம்பம் எதை சொல்றாங்கன்னா பிள்ளைகள், இந்த குறியில இருந்து ஒரு துவாரம் ஒன்று நடுவில் துவாரம் இருக்குது. அந்த துவாரம் அப்படியே நீண்டு கொண்டு உள்ளுக்கு வாரத்துக்கு ஒரு குழாய். இப்ப இந்த குறியில இருந்து உள்ளுக்கு வரக்கூடிய
அந்த குழாயான பகுதியை கொண்ட இந்த ஏரியாவை தான் நம்ம தம்பம் சொல்லுவோம். தம்பம் அப்படின்னா இந்த குறிக்குள்ள விழக்கூடிய ஏதோ ஒன்று அப்படியே அதுக்குள்ளால வந்து இங்க வந்து இது வரைக்கும் அது சேர்ந்துக்குள்ள. அப்ப அது வந்து சேர அந்த பாதையைத்தான் அந்த அவ்வளோத்தையும் தான் நம்ம தம்பம் சொல்றோம். ஒரு குழாயாக இருக்கு, அந்த குழாயத்தான் தம்பம் சொல்றோம். அப்ப குறி தம்பம் ரெண்டு விஷயம் பாருங்க. குறி தம்பம், குறியும் பெண்ணுக்குரிய பகுதி தான், தம்பமும் பெண்ணுக்குரிய பகுதி தான், பெண்ணகத்துக்குரிய பகுதி. அடுத்த நம்மள இன்னொன்று இங்க சொல்லப்படாத சொல்லப்பட்டது பாருங்க, இங்க இல்லாத இங்க சொல்லப்பட்டது சூலகம். சூலகம் அப்படின்னா சூலகம் அப்படின்னா அந்த இவ்வளவு இவ்வளவுதான் சூலகம். சூலகம். அப்ப குறி தம்பம் சூலகம் இது மூன்றும் தான் பெண்ணுக்குரிய அல்லது பெண்ணகத்துக்குரிய பகுதிகள். குறி தம்பம் சூலகம். இந்த சூலகத்துக்கு உள்ளுக்குத்தான் சூழ் வித்துக்கள் காணப்படுது. என்ன காணப்படுது? சூழ் வித்துக்கள் காணப்படுது. சூலகத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற சூழ் வித்து. அப்ப பெண்ணுக்குரிய பகுதிகள் என்னன்னு கேட்டாப்புல குறி தம்பம் சூலகம். சூழுக்கு உள்ளுக்கு சூழ் வித்து இருக்குது. ஓகே, இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். தாவர பூக்களில் பாரிய பல்வகைமை காணலாம். பல வகையான பூக்கள் காணப்படுது. பாரிய பல்வகை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூக்கள் வகைகள் காணப்படுது. ரைட். எனினும் பொதுவாக எல்லா பூக்களிலும் பிரதானமாக 3 பகுதிகள் காணப்படும். எத்தனை வகையான பூவா இருந்தாலும் சரி, அத்தனை வகையான பூக்களிலும் 3 அடிப்படையான பகுதிகள் எல்லா பூக்களையும் இருக்குமா. அதுல ஒன்று சொல்றாங்க பிள்ளைகள், ஒன்றெல்லாம் புள்ளிவட்டம். நம்ம புள்ளின்னு சொன்னோம், புள்ளிவட்டம். இரண்டாவது அல்லிவட்டம், அல்லிவட்டம். மூன்றாவது ஆணகமும் பெண்ணகமும், ஆணகமும் பெண்ணகமும். இந்த ஆணகமும் பெண்ணகமும் என்றது அதுதான் இந்த இலிங்கமுறை இனப்பெருக்கம் அப்படின்ற அந்த வேலையை செய்யறது. அப்ப அந்த இனப்பெருக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, நேரடியா சம்பந்தப்பட்டது ஆணகமும் பெண்ணகமும். அப்ப அந்த புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் எல்லாம் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டா, இவங்க அந்த வேலையை செய்யறதுக்கு சப்போர்ட்டிவ்காகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆணகமும் பெண்ணகமும் தான் பூவுக்குள்ள காணப்படக்கூடிய இந்த இலிங்கத்தன்மையான அந்த செக்ஸ் தன்மைக்கு பொறுப்பானது இந்த 2 பேரும் தான். செவ்வரத்தம்பூவில் இவ்வெல்லா பகுதிகளையும் மிக தெளிவாக அவதானிக்கலாம். செவ்வரத்தம்பூவின் நெடுக்குவட்டு முகத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக செவ்வரத்தம்பூல ஆணகம் பெண்ணகத்தை பார்க்கிறோம். ஓகே, நம்ம இப்ப பார்த்தோமா இல்லையா? கேசரம் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னும் விரிவா சொல்லல. அதுக்கு நம்ம அடுத்து கேசரம் என்னன்னு பார்ப்போம். காணியவர்கள் பூவின் பகுதிகளை இனங்காண போறோம். செவ்வரத்தம்பூ அல்லது அகத்திப்பூ அல்லது அது போன்ற ஓரளவு பெரிய பூ ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். கூறிய சவர அழகினால் பூவின் காம்பில் இருந்து கவனமாக வெட்டி பூவின் நிலைக்குத்தான 2 பகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செவ்வரத்தம்பூண்ட பகுதியில் எப்படி வெட்டி பார்க்குறன்றத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வீடியோ பார்க்கலாம். அதை ஒரு தனி லெசனாக நீங்க எங்களோட மொபைல் ஆப்புகளுக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அந்த பூவை நீங்க செவ்வரத்தம்பூ நிலைக்குத்தாக 2 அப்படி வெட்டிட்டீங்கன்னா நல்ல கூரான பிளேட் உண்டால உருவொன்று சன் 20 போன்று அதே விதத்தில் பூவின் நடுக்கு வெட்டு உருவப்படத்தை வரைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் பகுதிகளை இனங்கண்டு பெயரிடுங்கள். இப்ப பூ ஒன்றுட பகுதிகளை வரையணும். இது ரொம்ப முக்கியம். பூண்ட பகுதியில வரைங்க. நீங்க வரைகிற இடத்துல பென்சில் கோடு மிக மெல்லிசா இருக்கணும். மிக மெல்லிய கோட, தலை முடியை விட மெல்லியதாக பென்சில் கோடு இருக்கணும். கலர் பண்ணக்கூடாது, டார்க் பண்ணக்கூடாது, ஷெடோ பண்ணக்கூடாது, 3D படம் வரையக்கூடாது. தனியே கோட்டு வரி படம், கோடுகள், மெல்லிய கோடுகளால தான் படம் வரையணும். இதனால ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ரைட். இப்ப நீங்க ஒரு செவ்வரத்தம் பூ ஒன்றினுடைய அல்லது பொதுவான ஒரு பூ ஒன்றினுடைய நெடுக்குவட்டு முக தோற்றத்துக்கான ஒரு கோட்டு வரிப்படத்தை வரைந்து பகுதிகளை குறிக்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நீங்க அந்த கேள்விக்கான விடைய இப்படி கவனிங்க. இப்ப நம்ம பூவினுடைய பகுதிகளை
நாங்க வரைவோம். சரி, இப்ப நம்ம இந்த குறி அப்படின்னு சொல்லும் தானே பிள்ளைகள், அந்த குறியத்தான் நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம். இது குறி என்ற பகுதி. அது அப்படியே அந்த குறி அப்படியே நீண்டு தம்பம் அப்படின்னு வந்திருக்கு. குறி நீண்டு தம்பம் வந்திருக்கு. இந்த தம்பம் வந்து என்ன செய்யுதுன்னா சூலகத்தோட ஜாயிண்டா இருக்கு. தம்பம் சூலகத்தோட ஜாயிண்டா இருக்கு. இப்ப நான் வரைந்திருக்கிற இந்த 3 பகுதிகளும் பூவினுடைய பெண்ணகத்துக்குரிய பகுதிகள். இப்ப நாம் அடுத்ததாக பூவினுடைய ஆணகத்துக்குரிய பகுதியை வரைவோம். இப்ப இந்த பூவுல ஆணகத்துக்குரிய பாதைன்னு சொல்லி சொன்னா இப்படி இப்படி காணப்படும். இது நான் வரைஞ்சிருக்கிறது ஆணகத்துக்குரிய பகுதி. ஆணகத்துக்குரிய பகுதிகள் வந்து 2, பெண்ணகத்துக்குரிய பகுதிகள் வந்து 3. ஆணகத்தின் பகுதி 2, பெண்ணகத்தின் பகுதி 3. அதை நன்றி இப்ப நாம் குறிப்போம். அடுத்ததாக நாங்க பார்க்கிற பூவின் பகுதிகள் என்ன நம்ம சொல்லுவோம், இதழ்கள். பூல வந்து இதழ்கள் இருக்குமா இல்லையா, இதழ்கள். அந்த இதழ்களை தான் நான் இப்ப உங்களுக்கு இதழ்கள். இது வந்து நீங்க கோடுகளால தான் உங்களுக்கு காட்டணும். கோடு தான் இது வருது, கோடு. இதெல்லாம் வரைஞ்சிருக்கணும் இதழ். அதுக்கடுத்ததாக நாங்க பார்க்கும் பிள்ளைகள், அதுக்கடுத்ததாக நாங்க பார்ப்போம் இதழ்களுக்கு பிறகு அதுக்குள்ள இந்த புள்ளி அப்படின்ற ஒன்று இருந்துச்சாலே அவ்வளவு அந்த புள்ளி அப்படின்ற அது போல நாங்க எடுத்து பார்க்கணும். இதுல வந்து பூவினுடைய காம்பு இருக்கும் இல்லையா, பூ அப்படி காம்பு. இப்படி பல கோடுகள் நீங்க வரக்கூடாது. சிங்கிள் லைன்ல நீங்க முடிச்சோம். நீங்க வரையும் போது சரி காம்பு. இப்போ ஒரு பூவனுடைய பிரதான பகுதியில் நம்ம வரைஞ்சிட்டோம். பிரதான பகுதியில வரைஞ்சிட்டோம். இப்ப இந்த குறிச்சு காட்டணும். எப்படி குறிச்சு காட்டுவீங்க பாருங்க. முதலாவது நான் பெண்ணுக்குரிய பகுதியில குறிக்கிறேன். இது வந்து குறி, இது வந்து தம்பம், குழாய தம்பம் சொல்லுவோம். இது வந்து சூலகம். இது சூலகம். இது 3ஐயும் சேர்த்து நம்ம சொல்றது பெண்ணகம். பெண்ணுக்குரிய பகுதியில பெண்ணகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பெண்ணுக்குரிய பகுதியில குறிச்சாச்சு. அடுத்து ஆணுக்குரிய பகுதியில பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த கூடு மாதிரி இருக்கும். அதை அந்த மஞ்சள் கலரா இருந்துச்சு, சவர்த்தம்பூல மஞ்சள் கலரா இருந்துச்சு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா மகரந்த கூடுன்னு சொல்லுவோம். அந்த மகரந்த கூடு அப்படியே தாங்கி வச்சிருக்கிற ஆளை சொல்லுவோம் இழை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பகுதிக்கு நம்ம சொல்ற பேர் என்னன்னா ஆணகம். இந்த 2 பேரையும் தான் ஆணகம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆணகத்துக்குரிய பகுதி, இது பெண்ணகத்துக்குரிய பகுதி. அடுத்தது என்ன கேட்டா கவனிங்க பிள்ளைகள், இது அல்லி. அல்லி வட்டம். ஒன்றை சொன்னா அல்லி, அதை அப்படி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அல்லி வட்டம். இதுல ஒன்றை சொன்னா புள்ளி, அதோட எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா புள்ளி வட்டம். இது வந்து பூக்காம்பு. காம்பு. இப்படி தாமர பூவனுடைய பகுதிகளை வரைஞ்சி அதை குறிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கோடுகள் மெல்லிசா. இதான் படம் பிள்ளை, படம். இதுக்கு நிறம் தீட்டி கலர் பண்ணி டார்க் பண்ணி ஷெடோ கொடுத்து அது அந்த வேலை வச்சுக்க கூடாது. சயின்ஸ்ல படம் வரையும் போது எப்படி படம் இருக்கணும், இந்த மாதிரி கோட்டு படம் தான் இருக்கும். ஓகே, இப்ப சாதாரண பிள்ளைகள் படம் பூவனுடைய பிரதான பகுதிகளை நாங்க வரைஞ்சிட்டோம். அடுத்தது வருவோம் பிள்ளைகள். இப்ப இந்த பகுதியில் ஒன்றொன்றா நாங்க விரிவா பார்க்க போறோம். முதலாவது அல்லி. பூவொன்றின் மிகவும் கவர்ச்சியான பகுதி தான் அல்லி. ரைட், கலர்ஃபுல்லா இருக்கிறது இல்லையா, அட்ராக்டிவா இருக்கிறது தான் இந்த அல்லிகள்.
நிறம் கொண்ட அல்லிகள் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்கின்றதோடு அரும்பு நிலையில் பூவின் பகுதிகளை பாதுகாக்கும். அப்ப இந்த அல்லிகள் என்ன தொழிலை செய்தான்? 2 தொழில்களை செய்தான். ஒன்று பிரதானமா அல்லியின் பிரதான தொழில் என்னன்னு கேட்டா மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்தல். அந்த கவர்றதுக்காகத்தான் அவங்க கவர்ச்சியா இருக்கிறாங்க. அல்லிகள் அல்லி வட்டம் அல்லிகள் ஏன் கவர்ச்சியா இருக்குது? இனப்பெருக்கம் நடக்கணுமே. இனப்பெருக்கம் நடக்கிறது பூச்சிகளை கவரோடும் மகரந்த சேர்க்கைக்காக. என்னென்னு பார்ப்போம் நாங்க நடக்குது. அப்ப இந்த இனப்பெருக்கத்துக்கு பூச்சிகளை கவர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த அல்லிகள் கவர்ச்சிகரமாக காணப்படுது. ஓகே, அவங்கள அடுத்த இன்னொரு துறையில் என்ன கேட்டா பூ இளம் நிலையில இருக்கும் போது, உதாரணமா மொட்டு நிலையில இருக்கும் போது, இப்ப செவரத்தம் பூ அது மாதிரி மல்லிகைப்பூ ரோஜா பூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டு நிலையில அதுக்கு சில அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆணகம் பெண்ணகம்ன்ற பகுதிகள் இல்லையா, அதெல்லாம் யாரு பாதுகாத்து வச்சிருக்கிறா? இந்த அல்லிகள். இந்த இதழ்கள் அப்படியே மூடி வச்சிருக்கு. அப்ப பாதுகாப்பை கொடுக்குது மொட்டு நிலையில அரும்பு நிலையில. அது பூ விரிந்த பின்னாடி அந்த ஆணகம் பெண்ணகத்தை பாதுகாக்கிற தொழில அல்லி செய்யறல்ல. அந்த நேரத்தில் அவர் செய்யற தொழில் என்ன? பூச்சிகளை வண்டுகளை கவர்ற தொழில அவர் செய்வார். ஓகே, இப்ப அல்லி அல்லின்னா என்னன்னு இப்ப நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த அல்லி வட்டம் அப்படிங்கிறத என்னன்னு நாங்க பார்த்துட்டோம். அது மாதிரி இன்னொன்னு தான் இந்த புள்ளி அப்படின்னு சொல்றது. புள்ளி அல்லின்னா இதழ்கள், அல்லி வட்டம் கவர்ச்சியா இருக்கிறது. புள்ளி வட்டம் என்னடா பிள்ளைகள்? பொதுவாக புள்ளிகள் பச்சை நிறமாக இருக்குதா பாருங்க. செவரத்தம்பு மொட்டு நிலையில அல்லிகளையும் சேர்த்து மூடி இருக்கும் புள்ளி நல்ல பெருசா இருக்கும் இல்லையா? புள்ளி பச்சை நிறமா இருக்கும். அது மாதிரி மொட்டு நிலையில உள்ள ரோஜா பூ எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் மொத்தமா மூடி இருக்கும், பச்சை நிறத்துல இருக்குது புள்ளி. அப்ப புள்ளிகள் பச்சை நிறத்துல இருக்கு. ஏன் பச்சை நிறத்துல புள்ளி இருக்குது? எது பச்சையா இருந்தாலும் அது ஒளி தோப்புச்சுன்னு அர்த்தம். எது பச்சையா இருக்குதோ, தண்டா இருந்தாலும் சரி இலையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த பூவின் ஒரு பகுதியாகிய புள்ளியா இருந்தாலும் சரி, பச்சையாக தாவரத்துல எது இருந்தாலும் அது ஒளித்தோட்ட செய்யும். அப்ப இந்த புள்ளிகள் பச்சையா இருக்கிறதால அது ஒளித்தொகுப்பையும் செய்து, அதே நேரம் பிள்ளைகள் ஆனா அந்த புள்ளிகள் பிரதான தொழில் ஒளித்தொகுப்பு இல்ல. புள்ளி என்ன செய்யுதுன்னு கேட்டா அரும்பு நிலையில மொட்டு நிலையில அதுக்குள்ளுக்கு இருக்கிற எல்லா பகுதியிலையும் பாதுகாக்கிற தொழிலை செய்யும். பாதுகாக்கிற தொழில செய்கிறது. ஓகே, இப்ப உங்களுக்கு புள்ளி என்ன, புள்ளி சிற தொழில் என்னன்னு தெரியும். அல்லின்னா என்ன, அல்லி சிற தொழில் என்னன்னு தெரியும். அடுத்தது நாங்க பூவில் காணப்படக்கூடிய இந்த இலிங்க கட்டமைப்புகள், இலிங்க பகுதிகளுக்கு வரப்போறோம். பூவில் உள்ள இலிங்க பகுதிகள் 2 என்னென்ன பிள்ளைகள்? ஒன்று ஆணகம், அடுத்து பெண்ணகம். இந்த ஆணகத்துல என்ன காணப்படுதுன்னா பாருங்க, ஆணகத்துல 2 பகுதி இருக்குது. ஒன்று மகரந்த கூடு, அடுத்தது இழை. மகரந்த கூடு இழை 2 பகுதி. பூவொன்றின் ஆணகம்தான் கேசரம். அப்ப கேசரம் சொல்றதுதான் ஆணகம். 2ம் ஒரே விஷயம் தான். ஆணகத்துக்கு இன்னொரு பேர் தான் கேசரம். சரி, பூவொன்றின் ஆணகம் கேசரம் ஆகும். அதன் பிரதான பகுதிகள் 2, மகரந்த கூடு இழை. இழைற தொழில் என்ன? மகரந்த கூட தாங்கி வச்சிருக்கிறது மட்டும்தான் அவர தொழில். மகரந்த கூட்டுற தொழில் என்ன? அவர்தான் இந்த பூவொன்றினுடைய இனப்பெருக்கத்துக்கு தேவையான வேலையை செய்தாரு. இனப்பெருக்கத்துக்கு ஆணினுடைய வேலையை செய்யறது யாரு? இந்த மகரந்த கூடு. அந்த மகரந்த கூட்டுக்குள்ளுக்கு தான் பிள்ளைகள் மகரந்த மணி அப்படிங்கிற ஒன்று உற்பத்தி ஆகுது. மகரந்த மணி அப்படிங்கிற ஒன்று உற்பத்தி ஆகுது. சரி பிள்ளைகள் கவனிங்க. ஆணகங்களின் அல்லது கேசரங்களின் பிரதான தொழில் மகரந்த மணிகளை உற்பத்தி செய்வதாகும். அப்ப ஆணகத்தின் தொழில் என்னன்னு கேட்டாலும் மகரந்த மணியை உற்பத்தி செய்யறது நம்ம சொல்லுவோம். அது 2ஆ பிரிச்சு
மகரந்த கூட்டுண்ட தொழில் என்ன, இழையின்ற தொழில் என்ன என்று கேட்டா, அப்ப நம்ம இலைன்னு சொல்லக்கூடாது, இழையின்ற தொழில் என்னண்டா அது மகரந்த கூட்டை தாங்கி நிற்கிறது. மகரந்த கூற்ற தொழில் என்னன்னு கேட்டா மகரந்த மணிகளை உற்பத்தி செய்ய. கேள்வி எப்படி கேட்கிறாங்களோ அதற்கேற்ப விடையை கொடுக்கணும். சத்தனங்கள் ரைட். அப்ப இந்த ஆணகம் இந்த மகரந்த மணிகளை உற்பத்தி செய்து தொடர்ந்து நாங்க பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஆணகங்கள் எப்படியெல்லாம் வகை வகையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்க பாருங்க. இது தாமரைப்பூ. உங்களுக்கு தெரிஞ்ச தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூல இந்த மஞ்சளா நீட்டி கொண்டு பாருங்க, பல நூற்றுக்கணக்கான ஆணகங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆணகங்கள் தான், இதெல்லாம் ஆணகங்கள் தான், ஆணகம் தான். நடுவில் இருக்கிறது தான் அந்த பெண்ணகம், அதுதான் காயாக பழமாக மாறுறது. சரி, நாகலிங்க பூலையும் பாருங்க உள்ள இந்த பூக்குள்ள எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான ஆணகங்கள் காணப்படுது. கார்த்திகை பூல பாருங்க உள்ள பூவுண்ட இதழ்கள் இங்க இருக்குது. அந்த இதழ்களுக்கு கீழ் நோக்கி வளைந்ததாக, பூவை விட்டது மேல் கீழுக்கு வளைஞ்சதாக இந்த ஆணகங்கள் காணப்படுது. அது மாதிரி லில்லின்ற பூ எடுத்து பாத்தீங்கன்னா, லில்லி பூவுல இது பெண்ணகம் இப்படி நீண்டு வெளிநோக்கி இருக்குது. ஆணகங்கள் சின்னதாகி கட்டையாகி உள்ளுக்கு காணப்படுது. பெண்ணகம் வெளியில நோக்கி நிற்குது, ஆணகம் உள்ளுக்கு குறுகி கட்டையாகி. இப்படி வகை வகையான ஷேப்ல வகை வகையான தன்மைகளோட இந்த ஆணகங்கள் காணப்படுது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகள் பெண்ணகம். அடுத்த சொல்றோம் பெண்ணகம். இதுல 3 பிரதான பகுதிகள், மொத்தமே 3 தான், பிரதானம் இல்ல, மொத்தமே 3 பகுதிகள். அப்ப இந்த 3 பகுதி என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? இதுதான் குறின்றது. குறி, தம்பம், சூலகம். சூலகத்துக்கு உள்ளுக்குத்தான் சூழ் வித்துக்கள் காணப்படுது. அப்ப பெண்ணகத்தின் பகுதிகளை வேண்டு கேட்டா பிள்ளைகள் நீங்க எது மூலத்தான் கொடுக்கணும், சூழ் வித்த கொடுக்கறல. பெண்ணகத்தின் பகுதிகளை, ஆணகத்தின் பகுதிகளை வேண்டு கேட்டா மகரந்த கூடு இலை, மகரந்த மணியே கொடுக்கறல, அது அதுக்குள்ள உற்பத்தியாக சொல்றல. அது மாதிரி பெண்ணகத்தின் பகுதிகளை வேண்டு கேட்டா குறிதம்பம், சூலகம். சூழ்வித்தை சொல்லக்கூடாது. இது 3 தான் பெண்ணகத்தின். அவ சூழ்வித்துன்றது என்னது? சூலகத்துக்கு உள்ளுக்கு உருவாக உண்டு. இப்ப சூழ்வித்து சூலகத்துக்கு உள்ளுக்கு இருக்குது, குறி, தம்பம், சூலகம். பெண்ணகத்தின் தொழில் என்னண்டா சூழ்வித்து. இதுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்றது முட்டைன்னு சொல்றோம். முட்டை அதனே பிள்ளைகள் இப்ப கோழி முட்டையில இருந்தாலும் கோழி குஞ்சு வருது மாதிரி அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கான அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கலங்களை நம்ம முட்டைன்னு சொல்றோம். அது மனுஷன்லையும் சூழ் முட்டைன்னு சொல்லலாம், இங்க சூழ் வித்துன்னு சொல்லலாம், அதை முட்டைன்னு சொல்லலாம். ஏனைய விலங்குகளையும் முட்டைன்னு சொல்றோம். அதை அடுத்த அடுத்த ஜெனரேஷனை, இந்த குழந்தைய, அடுத்த சந்ததிய அங்கேயே உருவாக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்கு தான் முட்டைன்னு சொல்றோம். சரி, அப்ப சூலகத்தினுள் சூழ் முட்டை, நம்ம இங்க முட்டைன்றத பெருசா பாவிக்கிறல்ல, அது விலங்குகளுக்கு முட்டைன்னு பாவிக்கல, தாவரங்களுக்கு சூழ் வித்து என்று பாவிக்கிறேன். சூழ் வித்துக்கள். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு பெண்ணகத்தினுடைய பகுதிகள் 3, அது மாதிரி சூலகத்துக்குள்ளுக்கு இந்த சூழ் வித்து காணப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்கு செயற்பாடு தராங்க பாருங்க. வேறுபட்ட பூக்களை ஒப்பிடுதல். உங்களால் அவதானிக்கப்பட்ட பூக்களில் காணப்படும் இயல்புகள் தொடர்பாக இயன்றவரை உதாரணங்களை பயன்படுத்தி இந்த சாட்டை வந்தவங்களை கம்ப்ளீட் பண்ணலாம். வெண்ணிற பூக்கள், ரைட்? என்னென்ன பூக்கள் வெள்ளை கலரா இருக்குது? உதாரணம் அவங்க கொண்டு தந்திருக்காங்க. மல்லிகை வெள்ளையா இருக்குது. வேற என்ன வெள்ளையா இருக்குது? நித்திய கல்யாணி வெள்ளையா இருக்குது. வேற என்ன வெள்ளையா இருக்குது? தாமரை. தாமரை 2 இருக்கு இல்லையா? வெண் தாமரை, செந்தாமரை இருக்குது. தாமரையிலையும் வெள்ளையா இருக்கிறது இருக்குது. அது மாதிரி நிறமுள்ள பூக்கள், கலர் கலரா இருக்கிற பூக்களை அவங்கள சொல்லலாம். நந்தியாவட்டை, காக்கட்டான், அது மாதிரி கார்த்திகை பூ, ரோஜா பூ, செவ்வரத்தம் பூ, எல்லாம் கலர் நிறம் கொண்ட பூக்கள்.
அது மாதிரி இரவில் மலரும் பூக்கள் பவள மல்லிகை, இரவுல மலரக்கூடிய பூக்கள் சிலது இருக்குது, அதுகளை சொல்லட்டாம். அது மாதிரி நறுமணம் உள்ள பூக்கள் ரோஜா, இன்னும் என்னென்ன பூக்கள் நறுமணமா இருக்குது அதுகளை சொல்லட்டாம். அமுத சுரபியை கொண்ட பூக்கள், பூக்கள் அமுதம் சுரக்கிறது, தேனை சுரக்கிறது. இப்ப இந்த தேனீக்கள் தேன் பூச்சிகள் எல்லாம் பிள்ளைகள் எங்க போயிட்டு தேன் எடுத்துட்டு வருது? பூக்கள் இல்லையா? பூக்கள்ல உள்ள தேனை அது போயிட்டு எடுத்து அது சாப்பிட்டுது பிள்ளைகள். பூக்கள்ல இருக்கிற தேனை அது உறிஞ்சி குடிக்குது. அதுக்கு பிறகு அதுல வயிறுல இருந்துதான் தேன் வெளியாகுது. ஆனா நம்ம பூவுல இருக்கிற தேனை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து தேன் கூட்டுல அது சேமிக்குதான்னு கேட்டா இல்ல, அப்படி இல்லை. அந்த பூக்கள்ல இருக்கிற அந்த அமுதத்தை, அது நம்ம தேன் சொல்றோம், அமுதம் சொல்றோம். அப்ப பூக்கள் இருக்கிற அந்த அமுதத்தை வந்து தேனீக்கள் வந்து பருகுது, அதுல வயிறுகள்ல இருந்துதான் தேன் வெளியாகுது. ரைட்? அதான் தேன் ஒரு அருமருந்து இல்லையா? மிக முக்கியமான ஒரு உணவு, ஒரு பானம் தான் தேன். அப்ப தேன் வந்து நம்ம கட்டாயம் சாப்பிடுற பழக்கம் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தேக்கரண்டியாவது தினமும் நீங்க தேன் பருகி வந்தா உடலுக்கு ஒரு பாரிய சக்தி, நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஒன்று உடம்புக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த அமுத சுரப்பி இந்த பூக்கள்ல காணப்படுறதாலதான் தேனி, அது மாதிரி பூச்சிகள் இல்லையா, வண்ணத்து பூச்சி எல்லாம் அந்த பூவில் இருக்கிற அமுதத்தை வந்து பருகிறதுக்காக அந்த பூக்களை நாடி போகும். அப்ப அமுதம் சுரக்கக்கூடிய பூக்கள் என்றும் சில பூக்கள் காணப்படுது. அப்ப இந்த சார்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன விஷயத்துக்கு நாங்க ஆரம்பிச்சு சொன்னா, இந்த பூக்களால எப்படி இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்றது நடக்குதுன்றத வந்து அவங்க இங்க உங்களுக்கு சொல்லவில்லை. இருந்தாலும் பிள்ளைகள் நான் உங்களுக்கு இங்க அது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். மகரந்த சேர்க்கை அப்படின்னு நடக்குது சொல்லி. இப்ப இதுல நீங்க பாருங்க பிள்ளைகள், இல்ல ஆணகம் அப்படின்ற ஒன்றுமே இருந்துச்சு தானே? ஆணகம் என்ற ஒன்றுமே இருந்துச்சு, அதுல மகரந்த கூடி இருந்துச்சு. என்ன நடக்குது இந்த பூவுல கவனிங்க. இந்த மகரந்த கூட்டுக்குள்ள மகரந்த மணி அப்படின்றது உருவாகுதுக்குள்ள. அந்த மகரந்த மணி முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அது வழியாலையோ இந்த பூவை நோக்கி வர அந்த பூச்சிகள், அதுதான் இந்த இதழ்கள் வந்து இந்த அமுதம் சுரக்கிற இதெல்லாம் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த வண்டுகள் பூச்சிகளை கவர்றதுக்காக வேண்டி அது வந்து இந்த பூவுல இருக்கிற அமுதத்தை குடிக்கிறதுல இந்த மகரந்த மணிகள் எல்லாம் அந்த வண்டுல உடம்புல ஒட்டி அது அவடத்திலிருந்து இவ்விடத்துல வந்து விழுந்துரும்ல. அப்ப இந்த மகரந்த கூட்டுல இருக்கிற மகரந்த மணி இப்படி வந்து இந்த குறியில வந்து விழுந்துட்டுண்டா அதை நம்ம மகரந்த சேர்க்கைன்னு சொல்றோம். மகரந்த சேர்க்கை. அந்த மகரந்த சேர்க்கை இந்த தாவர பூவில் இருந்து அடுத்த ஜெனரேஷன் இனப்பெருக்கம் நடக்கிறதுனால முதலாவது படி. அப்ப இந்த மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு பிறகு அந்த மகரந்த மணி என்ன செய்யுமாம்டா, இதுக்கு ஒரு குழாய் வருது. அந்த குழாயால் அப்படி முளைச்சு வரும். அப்படி முளைச்சு வந்து இது வந்து இதுக்குள்ளால வந்து இந்த சூழ்வித்தோட கருக்கட்டல் நடக்கும். இந்த சூழ்வித்தும் இதுல இருந்து வர அந்த மகரந்த மணி ஒன்றா சேரும், ரெண்டும் ஒன்றா சேரும். அந்த சேரத்தை தான் சொல்றது கருக்கட்டல் சொல்ற கருக்கட்டல். அப்படி கருக்கட்டல் நடந்த பின்னாடி அந்த கருக்கட்டப்பட்ட அந்த வித்து என்ன செய்யுது கேட்டா, கருக்கட்டப்பட்ட அந்த சூழ் வித்து வித்தாக மாறும். சூழ் வித்து தான் வித்தாக மாறும். அப்ப அந்த சூலகம் என்னவா மாறும்டா, சுற்றி இருக்கிற சூலகம் பழமாக மாறும். சூழ் வித்து வித்தாக மாறும், சுத்தி இருக்கிற சூலகம் பழமாக மாறும். இப்ப பழமும் வித்தும் உருவாயிற்று. பழமும் வித்தும் உருவாயிற்று தான் இந்த பூல நடக்கிற இனப்பெருக்கம். சரிதானே பிள்ளைகள்? அதை உங்களுக்கு நான் சுருக்கமாக அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இப்ப பூக்கள்ல பழம் வந்துட்டு பழத்துக்குள்ள வித்து வந்துச்சு. பூக்கும் தாவரங்களில் பூக்களில் இருந்து பழங்கள் தோன்றும், பழத்தினுள் வித்து காணப்படும், வித்தில் இருந்து புதிய தாவரங்கள் தோற்றுவிக்கப்படும். அது உங்களுக்கு தெரியும். வித்தை முளைச்சு போட்டா புதிய தாவரம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம அடுத்த ஒப்படைக்கு போறோம். கவனிங்க, பாடசாலை தோட்டத்தில்
அல்லது வீட்டு தோட்டத்தில் மரத்தடியில் விழுந்திருக்கும் வித்துக்களையும் பழங்களையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். நீங்க வழியால போயிட்டு பார்த்தா ஒரு மாமரத்தடியில நிறைய மாங்கொட்டைகள் இருக்கும். அது மாதிரி ஒரு கத்தாப்பு மரத்தடியில நிறைய கத்தாப்பு கொட்டைகள் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு மரத்தடிக்கு நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா சூழல்ல அங்க அந்த மரத்தினுடைய வித்துக்கள் காணப்படும் பெரும்பாலும் இல்லையா? சரி, அந்த மாதிரி இருக்கிற வித்துக்களை நீங்க சேமிச்சு எடுத்துக்கொள்ளட்டாம். அவற்றை பெட்டி ஒன்றில் சேமிப்பதன் மூலம் வித்துப்பட்டி, தீப்பட்டின்ற மாதிரி பிள்ளைகள் வித்துப்பட்டி உண்ட உருவாக்கட்டாம். வித்துக்களை போட சேகரிச்சு வித்துப்பட்டி ஒன்று உருவாக்கட்டாம். ரைட்? காண்பதற்கு அரிதான வித்துக்களும் பழங்களும் கிடைக்கும் இடத்து அவற்றையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். எங்கேயாவது அரிதான வித்துக்கள், எல்லா இடத்துலையும் கிடைக்காது என்ற மாதிரி இருக்கக்கூடிய வித்துக்களை பழங்களையும் உங்களை சேகரிச்சு கொள்ளட்டுமா பிள்ளைகள்? ஓகே, காண்பதற்கு அரிதான வித்துக்களையும் பழங்களையும் சேகரிச்சு கொள்ளட்டாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு கிடைக்கும் வித்துக்களிலும் பழங்களிலும் தாவரங்களின் பெயர்களை தேடியதற்கு முயற்சிடுங்கள். அது என்ன தாவர வித்து, அது எங்க இருக்குது, நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து யாராவது பழங்கள் கொண்டது அந்த பழங்கள்ல வித்து, இப்படி அரிதான தாவர வித்துக்களை கூட அது என்ன எங்க இருக்குதுன்றத கண்டு கேட்டு அறிஞ்சு அந்த தகவல்களை சேகரிச்சு கொள்ளட்டாம். அறிவு இருக்குதானே பிள்ளைகள்? அறிவு, இந்த அறிவு தான் அனைத்துக்கும் அடிப்படையானது. எங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை ஏன், எதற்கு, எப்படி, யாரால், எங்கே, எதற்காக, என்ன காரணத்துக்காக என்று உங்களோட மூளை சிந்திக்க ஆரம்பித்தால் நீங்க ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக வர முடியும். அறிவு உங்களுக்கு முதலாவது கிடைச்சிருச்சுன்னா அந்த அறிவை கொண்டு நீங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவும் திறமையும் வந்துவிட்டால் நல்ல மனப்பாங்கை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். கத்தியால வெட்டலாம், அது அறிவு. அந்த கத்தியால வெட்டக்கூடிய திறமையும் பெற்றுக்கொண்டீங்களால் அது திறமை. கத்தியால பழத்தைத்தான் நாங்க வெட்டணும், அடுத்தவண்ட கழுத்தை வெட்டக்கூடாது, இது நல்ல மனப்பாங்கு. அப்ப அறிவையும் திறமையும் நல்ல மனப்பாங்கையும் நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்க தான் பிள்ளைகள் இந்த உலகத்துல எஜமான். நீங்க தான் இந்த உலகத்தை ஆள போறாள். ரைட்? நீங்க தான் இந்த உலகத்தை ஒரு பசுமையானதாக, அமைதி பூங்காவாக மாற்றக்கூடிய ஆள். நீங்க அறிவை வளர்க்கணும், அந்த அறிவை கொண்டு திறமையை பெற்றுக்கொள்ளணும், அந்த திறமையை கொண்டு நல்ல மனப்பாங்கையும் பெற்றுக்கொள்ளணும். ரைட்? அதுதான் இந்த கல்வியினுடைய நோக்கம். சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். பழங்களும் வித்துக்களும் இயற்கையாகவே பரம்பரைவதற்கான இசைவாக்கங்களை கொண்டுள்ளன. இந்த பழங்கள் வித்துக்கள் இயற்கையாகவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பரவக்கூடிய இசைவாக்கத்தை வச்சிருக்கான். ஏன் இந்த பழங்களும் வித்துக்களும் பரம்பல் அடையணும்? என்ன காரணம் அப்படின்னா, பழங்களும் வித்துக்கள் ஏன் உருவாயிச்சு? இனப்பெருக்கத்துக்காக. அப்ப அது பரம்பல் அடைந்தால் தானே இனப்பெருக்கம் நடக்கும், அது பூர்த்தியாகும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு மாமரத்தில் இருக்கிறோம், ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்துல ஒரு தடவைக்கு ஒரு 500 மாம்பழங்கள் காய்க்குது. அந்த 500 மாம்பழங்களும் அந்த மாமரத்தடியில விழுந்து முளைக்கிறதா இருந்தா சாத்தியப்படுமா? யோசிச்சு பாருங்க. 500 மாம்பழங்கள், மாவித்துக்கள் ஒரு மரத்தடியில உருவாயிருக்குது. அது எல்லாம் அதே இடத்துல வந்தா முளைக்கலாமா? முளைக்கல. ஏன்? அவங்களுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படும், நீர் தண்ணி பற்றாக்குறை ஏற்படும், அது மாதிரி சூரிய ஒளிக்கான பற்றாக்குறை ஏற்படும், போஷணை பற்றாக்குறை, பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மரத்தடியிலேயே அவ்வளவு பழங்களும் வித்துக்களும் விழுந்து முளைக்கலாது. அப்ப அது வேற இடங்களுக்கு கொண்டு செல்லப்படணும். இதைத்தான் நம்ம சொல்றது, ஒரு மரத்துல உருவாகின காட்சி பழுத்து கடிஞ்சி வந்த அந்த பழங்கள் வித்துக்கள் அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுவதைத்தான் நம்ம சொல்றது வித்து பரம்பல். சொல்றோம் வித்து பரம்பல். இந்த வித்து பரம்பல் அப்படிங்கிறது ஏன் அவசியம் என்று கேள்வி கேட்டா, அந்த தாவர வித்துக்களுக்கு ஒளி, நீர், இடவசதி, இதற்கான போட்டியை குறைத்துக் கொள்வதற்கும் பிற இடங்களுக்கு பரம்பல் அடைவதற்காகவும் தான் இந்த வித்து பரம்பல் அவசியம்.
சகோதரர்களே, பழங்களும் வித்துக்களும் பல்வேறு முறைகளில் பரம்பல் அடையும். பழங்களும் வித்துக்களும் பல்வேறு முறைகள்ல பரம்பல் அடையலாம். உதாரணம், விலங்கு, காற்று, நீர், அதிர்ந்து வெடித்தல் பொறிமுறை. பழங்களும் வித்துக்களும் பரம்பலடையும் முறைகள் எவை நிகழ்த்தா இதை கொடுக்கணும். விலங்குகளால் வித்து பரம்பல், காற்றால் வித்து பரம்பல், நீரால் வித்து பரம்பல், அதிர்ந்து வெடித்தல் பொறிமுறை. வெடித்தல் பொறிமுறையால வித்து பரம்பல். அப்ப வித்து பரம்பல் முறைகள் எத்தனை இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுங்க? 4 இருக்குது. என்னென்ன இருக்குது? காற்றால் பரம்பல், நீரால் பரம்பல், விலங்குகளால் பரம்பல், வெடித்து அதிர்ந்து வெடித்து பரம்பல் என்று சொல்லி 4 வகைகள் இருக்குது வித்து பரம்பல் முறைகள். இந்த 4 வித்து பரம்பல் முறைகளுக்கும் உங்களுக்கு கீழே நீங்க தெளிவான விளக்க வீடியோக்களை நீங்க பார்க்க இருக்கலாம். இந்த பாடத்துக்குள்ள உங்களுக்கு ஏற்கனவே பூவண்ட பகுதி, பூவண்டை எப்படி வெட்டி, செவர்த்தம்பூ அல்லது அகத்தி பூவண்டை எப்படி வெட்டி பார்க்கறது, அதுக்குரிய வீடியோக்கள் இருக்குது. அடுத்ததை நாங்க இந்த வித்துக்கள் எப்படி பரம்பரையில் என்பதுக்கு உங்களுக்கு இங்கேயும் நீங்க வீடியோக்களை பார்க்கலாம். அதுல சிலது உதாரணங்களாக உங்களுக்கு படங்களை போட்டிருக்காங்க. காணிங்கால முதலாவது பருத்தி பஞ்சு. பருத்தி பஞ்சு, பருத்தி ஆடைகள் செய்வதற்காக நூல் நூக்கிறது எதால? பருத்தி பஞ்சால. ரைட். அப்ப இந்த பருத்தி பஞ்சு அதுல உள்ள வித்து எப்படி பரவுதுன்னா காற்றால பரவும். ரைட், காற்றால பரவும். ரெண்டாவது பாருங்க, எருக்களை, எருக்கம் வித்து, அதுவும் காற்றில் அப்படியே என்னது அப்படி இந்த பாராசூட் வர மாதிரி அப்படி பறந்து வரும் இல்லையா? எருக்களை. அது மாதிரி எண்ணெய் வித்து பாருங்க, 2 சிறகுகள் மாதிரி இருக்குது, அதுவும் காற்றால பரவக்கூடிய ஒரு இயல்பு. தனக்கு அதுலயும் சிறகு போன்ற கட்டமைப்பு இருக்குது. இதெல்லாம் என்னது? காற்றினால் வித்து பரம்பலடையும் வித்துக்கள். உருவடசம் 25 காட்டப்பட்டுள்ள வித்துக்களையும் பழங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியர் உதவியுடன் அவை பரம்பலையில் கொண்டுள்ள இசைவாக்கங்களை கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்ப இது 24க்கு சொல்லிருக்காங்க இல்லையா? காற்றினால் பரம்பரை வித்துக்களும் பரம்பலும் என்னென்ன இசைவாக்கங்களை வச்சிருக்குன்றது அவங்கள சொல்லட்டாங்கல்ல. அது மாதிரி அடுத்தது கேட்கிறாங்க, இது என்னது? நீரினால் பரம்பரை வித்துக்கள். அப்ப நீரினால் பரம்பரை வித்துக்களை பாருங்க, கமுகு, பாக்கு, அது மாதிரி தென்னை, பத்தாப்பூ, கல்லித்தி அப்படின்ற சொல்றோம், கல்லித்தி. அது மாதிரி தாமரை, இதெல்லாம் தண்ணீர மிதந்து போயிட்டு பரம்படைகின்ற வித்துக்கள். இதற்காக இவங்க என்ன சிறப்பியல்பை கொண்டிருக்கிறாங்க என்றதையும் நீங்க சொல்லணும். ஏற்கனவே கேட்டாங்க காற்றால் பரம்படைகிறது, அவங்களோட சிறப்பியல்பு என்னன்றதையும் நீங்க சொல்லணும். அது மாதிரி 3வது என்ன சொல்றாங்க பிள்ளைகள்? ஒரு சம் 26ல காட்டப்பட்ட வித்துக்கள் பழங்களும். இது எதால பரவுது பாருங்கலாம், பழங்கள் மாதிரி இருக்கு இல்லையா? பழங்களும் வித்தியாசமான சிலது இருக்கிறாய். இது விலங்குகளால் பரம்பலடையும் வித்துக்களும் பழங்களும். தக்காளி பார்க்கும் போதே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இருக்குது தக்காளி. அப்படி வெட்டி வச்சுதான் பாருங்க. அப்ப இந்த தக்காளிங்கிறதும் பப்பாசிங்கிறதும் மிளகாய்ங்கிறது எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்குது, சதைப்பற்றானதாக இருக்குது, பழங்களாக இருக்குது. அப்ப இத விலங்குகள் என்ன செய்யும்? சாப்பிடுறதுக்காக, தன்னுடைய உணவு தேவைக்காக அது ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு அதை எடுத்துக்கொண்டு போகும் இல்லையா? ஓகே. அப்ப தக்காளி, பப்பாசி, மிளகாய் இதெல்லாம் சதைப்பற்றாக காணப்படுதல். அது அடுத்தது பாருங்க, ஆமணக்கு பார்த்தா ஒரு வண்டு மாதிரி இருக்குது இல்லையா? பூச்சி மாதிரி இருக்குது ஆமணக்கு. அது மாதிரி புலிநகம், புலிநகத்துல நகம் மாதிரி இருக்குது, கொடுக்கி போன்ற நகங்கள் காணப்படுது. ரைட். இப்ப இது விலங்குகளால் பரம்பலடையும் வித்துக்கள். இப்ப என்ன பிரச்சனை? தாவரங்கள் இந்த வித்துக்கள் 3 விதத்துல, நம்ம இப்ப 3 தான் பார்த்துக்கிறோம். இந்த 3 விதத்துல அது பரம்பல் அடைகிறத சொன்னோம். அது 4வது ஒன்று இருக்குது, வெடித்து பரம்பல். அதை இன்னும் இதுக்கு சேர்த்து போகும். ரைட். அப்ப 4 முறைன்னு தானே பார்த்தோம். இந்த 4 முறையில இந்த வித்துக்கள் பரம்பல் அடைகிறது, அது கொண்டுள்ள இசைவாக்கங்கள் என்னன்றதையும் நாம ஒரு அட்டவணைக்குள்ள கொண்டு வந்தோம் சொன்னார்கள். அதை எங்களுக்கு நீட்டா
இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கணும். பாருங்க பிள்ளை, முதலாவது நம்ம பார்க்க போறோம். நல்லது, எப்படி எடுப்போம் நாங்க? 3 வந்து 4 இருக்கும் இல்லையா? எங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கு. 4 முறைகள் தானே. சாட்டை வந்து நம்ம 4 போடுவோம். இது வித்து பரம்பல் முறைகள் 4. என்னென்ன என்னென்ன முறைகளுக்குள்ள வித்து பரம்பல் முறைகள் சொல்லுங்க. ரைட், சாட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். சரி, சாட்டை வந்து இன்னும் பெருசாக்குவோம். என்ன சொல்ல பிறக்கணும் உங்களுக்கு? இது வந்து வித்து பரம்பல் முறைகள். என்ன வித்து பரம்பல் முறைகள்? ஒன்று காற்றால், இரண்டாவது நீரால், மூன்றாவது விலங்குகளால், நாலாவது வெடித்தல் பொறிமுறையால். வெடித்தல் பொறிமுறையால். இந்த 4 வகைகளை நம்ம இப்ப முதலாவது சொல்ல போறோம். என்ன முதலாவது பார்க்க போறோம் இயல்புகளை. முதலாவது பார்க்க போறோம் உதாரணம். முதலாவது உதாரணம் எடுக்கணும். உதாரணம் தாவரங்கள் என்னன்னு முதலாவது உதாரணம். காற்றால் பரம்பாடிய வித்துக்களுக்கு உதாரணம் என்ன நம்ம சொன்னோம் இல்லையா? எருக்கு, பருத்தி, தனக்கு. எப்படி சொன்னோம்? காற்றால் பரம்படைய வித்துக்கள். நீரால் பரம்படைய வித்துக்கள் என்னது? தேங்காய், அது மாதிரி கமுகு, பாக்கு, அது மாதிரி கத்தாப்பு, கல்லித்தி, கடல் மாங்காய், இப்படியான சொல்லலாம். விலங்குகளால் பழங்கள் என்னது? தக்காளி, பப்பாசி, புலிநகம். அடுத்த என்ன சொன்ன? ஆமணக்கு. வெடித்து பரம்பரை உதாரணங்கள் நம்ம அங்க பார்க்க இல்லை, அது நம்ம எழுதுவோம். உதாரணம் இரப்பர், வெடித்து பரம்பரை. அது மாதிரி காசி தும்பை, இவங்க வந்து வெடித்து பரம்பராங்க. ஓகே, இப்ப நம்ம உதாரணத்தை பார்த்தது பிறகு இவங்க கொண்டுள்ள இசைவாக்கங்கள், அந்த முறையில அவங்க பரம்பரைக்கு என்ன இசைவாக்கத்தை கொண்டுக்கிறாங்க. இப்ப எருக்கு, பருத்தி, தனக்கு இப்படியானாக்கள் காற்றால பரம்பரைக்கு என்ன மாதிரியான இசைவாக்கத்தை வச்சிருக்காங்க. அதான் அவங்க அந்த அந்த ஒவ்வொரு படத்தை போட்டு ஒப்படையில கேட்டாங்க. அதான் இடத்துல அவங்களுக்கு காட்டுறாங்க. சரி, இந்த காற்றால பரம்பரை வித்துக்களும் பழங்களும் முதலாவது பாரம் குறைந்ததாக காணப்படணும். பாரம் குறைந்ததாக இருக்கணும் முதலாவது. இரண்டாவது பஞ்சு, சிலதுல பஞ்சு இருக்கா இல்லையா? பஞ்சு. அது மாதிரி சிலதுல சிறகு, பஞ்சு சிறகு போன்ற அமைப்புகள் காணப்படும். அமைப்புகள் காணப்படுகின்றன. பஞ்சு சிறகு போன்ற அமைப்புகள் இதுல காணப்படும். ரைட். அது மாதிரி நீரால் பரம்பரை வித்துக்களை நம்ம எடுத்தோம்னா, நீரால் பரம்பரை வித்துக்களுக்கு சில சிறப்பியல்பு இருக்குது. அது வந்து தேங்காய் வந்து நல்ல பெருசா இருக்குது. அது பெருசா இருந்தாலும் பிள்ளைகள் தண்ணியில மிதக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப பெரிய தேங்காய் இருந்தாலும் அதை எப்படி தண்ணியில மிதக்குதுன்னா, அதுல சுற்றுக்கணியம் என்ன சொல்லுவோம்? சுற்றுக்கணியம், அதாவது அடர்த்தி. அடர்த்தி குறைந்ததாக அது காணப்படுது. அது அடர்த்தி குறைந்ததாக காணப்படுதலுக்கு அங்க என்ன உருவாகி இருக்குது? நார்த்தன்மையான அல்லது பஞ்சு, காற்று இடைவெளி கொண்ட பஞ்சு போன்ற. இப்ப தாமரை எல்லாம் பாத்தீங்கன்னா, தாமரை காயில சுற்றுக்கணியம் எப்படி இருக்குது? பஞ்சு மாதிரி இருக்குது, நிறைய காற்று உள்ளுக்கு இருக்குது. அந்த அடர்த்தியை குறைச்சி தண்ணியில மிதக்க வைக்கிறதுக்காக தான் அந்த வேலை.
அப்ப பஞ்சு போன்ற கட்டமைப்பு காணப்படுது அடர்த்தியை குறையத்துக்கு. இது நீரால் பரம்பரைய வித்துக்கள் கொண்டுள்ள விசைவாக்கம். அடுத்த நம்ம என்ன பார்க்கிறோம், விலங்குகளால் பரம்பரைய வித்துக்கள் கொண்ட விசைவாக்கம். இப்ப தக்காளி பப்பாசியில் எல்லாம் என்ன விசைவாக்கம் இருக்குது, சதை பற்றான தன்மை இருக்குது. சதை பற்றான சுற்றுக்கணியம், பலதான் சுற்றுக்கணியம் சொல்ற, சுற்றுக்கணியம் சதை பற்றான சுற்றுக்கணியம். புலிநகத்தில் என்ன காணப்படுது, கொழுக்கி போன்றார்கள். இப்ப விலங்குகள் அங்காளங்களை திரியிறதுல மாடுகள் எல்லாம் மேஞ்சி விளைச்சல் நிலங்களை மேஞ்சி தினத்துல இந்த புலிநகம் செய்யா மாட்டுண்ட தோல்ல உடம்புல அது கொழுவி பிடிச்சு கொள்ளும். அப்ப மேஞ்செல்லாம் முடிஞ்சு மாடு வந்து வீட்டு பக்கம் வீட்டை போகுது, ஒரு இடத்துல இருந்து மேய்ச்சல் இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்ப அதை என்ன செய்யட்டா, முதுகுல சொரீரமா இருந்த எங்கேயா போயிட்டு அப்படி முருகாது உரசும் இல்லையா, அப்படியே உரசி விடுச்சுன்னா அந்த புலிநகம் வந்து அவடத்துல விடும், அவடத்துல விழுந்தா அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு முளைக்கு கொடுப்பாங்க. அப்ப கொழுக்கி போன்ற அமைப்பு, தக்காளி பப்பாசியில சதைப்பற்றான சுற்றுக்கணியம் இருக்குது. புலிநகத்துல பாத்தீங்கன்னா கொழுக்கி போன்ற அமைப்பு காணப்படுது, கொழுக்கிகள் காணப்படும். ஆமணக்குல என்ன காணப்படுதுன்னா ஏமாற்றும் தன்மை. ஆமணக்க பார்த்தா ஒரு பூச்சி மாடு இருக்குது, ஆமணக்கு வித்து அது. அப்ப பூச்சி மாடு இருக்கிறது நினைச்சு காகங்கள் என்ன செய்யும், பறவைகள் பூச்சொண்டை பிடிக்கிறது ஆமணக்கு வித்த கொத்தி எடுத்து பறந்துடும். பறந்து போயிட்டு தின்றதுக்கு பார்க்கும் அது பூச்சி இல்ல வித்து. அப்ப அது அவடத்துல அதை போட்டுரும். அப்ப அந்த இடத்துல இருந்த அந்த வித்து ஆமணக்கு முளைச்சு வந்து பாருங்க. இயற்கை எப்படி அல்லாஹ் தஆலா இதை அமைச்சு வச்சிருக்கான்னு பாருங்க. இறைவன் எவ்வாறு இதை செட்டப் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா. இதுதான் படைப்பின், இறைவனுடைய படைப்பின் அற்புதம். ஓகே, இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்கணும் இந்த வெடித்து பரம்பல். காசி தும்பை இரப்பர் போன்றாக்கள் வெடிச்சு பரவுறதுக்கு என்ன செய்வாங்க வச்சிருக்காங்க, அவங்க நீரை இழந்து உலர்ந்து வெடிக்கக்கூடிய மாதிரி இருத்தல். இப்ப ஒரு காய் இருக்குது, அந்த பழம் இருக்குது, அது வந்து தண்ணி எல்லாம் இழந்து போகுது, நல்லா ட்ரை ஆகுது, நல்லா ட்ரை உலர்ந்து போன நிலையில அதுல ஒரு தகைப்பு, ஒரு பிரஷர் ஒன்று ஏற்படுது. அப்ப அந்த தகைப்பு பிரஷர் காரணமாக நல்லா உலர்ந்து கொண்டு போறதுல அது வெடிக்குது. வெடிச்ச உடனே வித்து தூர இடத்துக்கு வீசப்படுது. ரப்பர்ல நீங்க இதை பார்க்கலாம். இப்ப உலர்ந்து வெடித்து பரம்பல், காசி தும்பை, ரப்பர், பொன்னாவரை எல்லாம் தெரிஞ்சு பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த சார்ட்டை வந்து பார்த்துருக்கோம். இங்க அவங்க தந்த ஒவ்வொரு இடத்துல தந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து உங்களுக்கு ஒரு விளக்கமாக நம்ம சொல்லி இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறாங்க. தாவரத்தின் வேர்ல உள்ள பல்வகைமை பார்த்தோம், அடுத்தது தண்டில் உள்ள பல்வகைமை பார்த்தோம், அடுத்தது இலையில உள்ள பல்வகைமை பார்த்தோம், அடுத்தது பூவுல உள்ள பல்வகைமை பார்த்தோம், அதுபோல வித்துக்கள் சம்பந்தமானதை பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்த பின்னாடி நம்ம இப்ப தாவரங்களை வகைப்படுத்துற இடத்துக்கு வரப்போறோம். தாவரங்களை எப்படி பிரதானமாக ரெண்டாக வகைப்படுத்தலாம் வரப்போறோம். கவனிங்க, ஒரு வித்திலை தாவரங்களும் இரு வித்திலை தாவரங்களும். பூக்கும் தாவரங்கள்ல ரெண்டு வகைகளும் என்ன பிள்ளைகள், ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம். அப்ப மொத்த பூக்கும் தாவரங்களும் பல லட்சக்கணக்கான பூக்கும் தாவரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும் கேட்டா இரண்டு பெரும் பிரிவுகளுக்குள்ள பிரிக்கிறோம். ஒன்று ஒரு வித்திலை தாவரம், அடுத்தது இரு வித்திலை தாவரம். பூக்கும் தாவரங்களை ஒரு வித்திலை தாவரங்கள், இரு வித்திலை தாவரங்கள் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதுல அத்தாவர வகைகளில் காணப்படும் வேறுபாடுகளை இனங்காண்பதற்கு பின்வரும் ஒப்படையில் ஈடுபடுவோம். என்ன ஒரு ஒப்படை தாராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒப்படையை நாங்க உங்கள் வீட்டு சமையலறையில் பயன்படுத்தப்படும் வித்துக்களை இயன்றளவில் சேகரித்துக் கொள்ள வேண்டும். சமையலறையில பயன்படுத்தப்படுற வித்துக்களை சேகரிச்சாலே போதுமாங்க. ஒரு நாளைக்கு பயத்தங்காய் கரியாக்கிரமா பயற்றம் வித்து, அடுத்த நாளைக்கு போஞ்சி வித்து, அடுத்த நாளைக்கு முருங்கை கொஞ்சம் பிஞ்சு எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் முத்தின வித்துக்கலாம் மாதிரி நீங்க பார்த்து எடுக்கணும் முருங்கை. அடுத்த நாளைக்கு என்ன எடுக்கிறோம், சரி ஒரு
பலாகரியாக இதுல பலா வித்து. இப்படி சமையலுக்கு பயன்படுத்துகின்ற தக்காளி சமைச்சா தக்காளி வித்து, பிபிஞ்சா கத்திரிக்காய் அதனுடைய வித்து, வெள்ளரிக்காய் அதனுடைய வித்து, இப்படி மிளகாய் அதோட வித்து. இப்படி சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த வித்துகளை உங்களுக்கு இலகுவாக சேகரிச்சு கொள்ளுங்க. பாருங்க, கடலை அது ஒரு வித்து, அரிசி வித்து, பயறு புளி வித்து, தட்டை பயிறு, பலா, கௌபி, போஞ்சி, பயற்றை, மரமுந்திரி, எள்ளு எல்லாமே வித்துக்கள். அவ்வித்துக்களில் ஒரு வகையில் சுமார் 5 வித்துக்கள் வீதம் எடுத்து நீரில் ஊறவிடுங்கள். ஒவ்வொரு வகையிலையும் 5 வித்துக்கள் எடுத்து தண்ணியில ஊறவிடட்டான். நன்றாக நீரில் ஊறிய பின்னர் அவற்றை நீரிலிருந்து வெளியே எடுத்து கவனமாக 2ஆக பிளந்து 2 பாதிப்பருப்புகளாக வேறாக்குங்கள். இப்ப இந்த வித்தெல்லாம் தண்ணியில நல்லா ஊற போட்டு எடுத்துட்டு உங்களை என்ன செய்யட்டான், 2 பாதிப்பருப்புகளாக வேறாக்கட்டான். இப்ப கடலை நம்ம சாப்பிடுறோம் தானே, நிலக்கடலை, கொண்டக்கடலை சொல்லுவோம், நிலக்கடலை, கொண்டக்கடலை இல்லையா? இப்படி பல வகையான கடலை வகைகள் இருக்குது. நீங்க நிலக்கடலை எடுத்தாலும் சரி, கொண்டக்கடலை எடுத்தாலும் சரி, அதனுடைய அந்த வெளியால் இருக்கிற தோலை கலட்டிட்டீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளுக்கு 2 பருப்புகள் காணப்படும். ஆனா அரிசி உமிய கலட்டிட்டீங்கன்னா அதுக்குள்ளுக்கு இருக்கிற அரிசியை பார்த்தீங்கன்னா அது 2 இல்ல 1 தான், 2 இல்ல 1 தான் இருக்கும். அது மாதிரி பலா கொட்டை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து 2 வரும், வேப்ப கொட்டை எடுத்தீங்கன்னா 2 வரும், பயறு 2, பயற்றமித்து 2. சிலதுல வந்து 2 பருப்புகள் இருக்குது, சிலதுல ஒரே ஒரு பருப்பு மட்டும் காணப்படுது. இதுதான் புள்ளல் இப்ப நமக்குள்ள பிரச்சனை. வித்தினுள் காணப்படும் வித்திரைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வித்துகளை வகைப்படுத்தி பின்வரும் அட்டவணையில் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த நீங்க எடுத்த அந்த வித்துக்குள்ளுக்கு எத்தனை வித்திலை இருக்குதுன்றத உங்களுக்கு பார்க்கணும். சில வித்துக்களுக்குள்ளுக்கு ஒரே ஒரு பருப்பு, அந்த பருப்பு தான் வித்துக்குள்ளுக்கு இருக்கிற இலை, அதுக்கு பேரு வித்திலை. அப்ப ஒரு வித்துக்குள்ளுக்கு ஒரு பருப்பு மட்டும் இருந்தால் அதுக்கு நம்ம பேரோடு வைக்கிறோம், ஒரு வித்திலை, ஒரு வித்திலை கொண்ட வித்து. சில வித்துக்களுக்கு 2 பருப்பு இருக்குதானே, அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் 2 வித்திலை, 2 வித்திலைகளை கொண்ட வித்து. அப்ப ஒரு வித்திலை கொண்ட வித்துக்கள் என்னென்னவாம், நீங்க அந்த சாட்டை போட்டீங்கன்னா என்ன வரும், நெல் உள்ளுக்கு ஒரு வித்துக்குள்ளுக்கு ஒரு வித்திலை தான் இருக்கு, கமுகு பாக்குகளுக்கு ஒரு பாக்கு தான் இருக்கு, சோளம் அதுக்குள்ளுக்கு ஒரு வித்திலை தான் காணப்படுது. ரைட். அது மாதிரி தேங்காய் இருக்கலாம். போஞ்சி, பயற்றை, மரமுந்திரிகை தெரிஞ்ச கஜு, 2 பருப்பு தான் எவ்வளவு இருக்குதா, கஜு, பலா, புளி, கடலை இதெல்லாமே 2 வித்திலைகள், அதாவது 2 வித்திலைகளை கொண்ட வித்துக்கள். இப்ப நாங்க இந்த இயல்பின் அடிப்படையில் பிள்ளைகள் தாவரங்களை 2ஆ பிரிக்க போறோம். அது 2க்கும் 2 பேர் வைக்க போறோம். என்னது, வித்துக்குள்ளுக்கு ஒரு பருப்பு இருந்தால் அது ஒரு வித்திலை கொண்ட தாவரம். எனவே அது பேர் ஒரு வித்திலை தாவரம். வித்துக்குள்ளுக்கு 2 பருப்புகள் இருந்தால் அது 2 வித்திலை கொண்ட வித்து. எனவே 2 வித்திலை தாவரம். இதான் பிள்ளைகள் சொல்ற நாங்க ஒரு வித்திலை தாவரம், 2 வித்திலை தாவரம். அப்ப நாங்க தாவரங்களை 2ஆ வகைப்படுத்துறோம், ஒரு வித்திலை தாவரம், 2 வித்திலை தாவரம். இன்னும் உங்களுக்கு அதை விரிவா சொல்றாங்க பாருங்க. சில வித்துக்களை இலகுவாக 2 பாதிப்பருப்புகளாக வேறாக்க முடிந்தாலும் சில வித்துக்களை இலகுவாக அவ்வாறு வேறாக்க முடியாது என்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அவ்வாறாக 2 பாதிப்பருப்புகளாக வேறாக்கக்கூடிய தாவர வித்துக்கள் 2 வித்திலைகள் காணப்படும். இங்கு பருப்பு எனப்படுவது வித்திலை ஆகும். அவ்வாறாக 2 வித்திலைகளை கொண்ட தாவரங்கள் 2 வித்திலை தாவரங்கள் என அழைக்கப்படும். 2 வித்திலைகளை கொண்ட தாவரத்துக்கு என்ன பெயர்கள், 2 வித்திலை தாவரம் பேர். சில தாவர வித்துக்கள் 2 பாதிப்பரப்புகளாக வேறாக்க முடியாமல் காரணம் அவற்றில் தனியொரு வித்திலை மாத்திரம் காணப்படுவதாகும். இத்தகைய வித்துக்களை கொண்ட தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரம் சொல்றோம். இந்த பாருங்கள்,
ஒரு வித்து மாத்திரம் காணப்பட்டால் அது ஒரு வித்திலை தாவரம், 2 வித்திலைகள் காணப்பட்டால் அது இரு வித்திலை தாவரம். தாவரங்களை 2 பிரதான கூட்டங்களா பிரிக்கிறோம். ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் பிரிக்கிறோம். கவனிங்க, இந்த ஒரு வித்திலை தாவரமும் இருவித்திலை தாவரமும் முளைக்க நாங்க போட்டோம்னா இப்ப இந்த வித்துக்களை முளைக்க போறோம். இனப்பெருக்கம் தானே, இனப்பெருக்கம். வித்துல இருந்து இன்னொரு தாவரம் வார வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரோம். பூ எப்படி, பூல இருந்து எப்படி காய் உருவாச்சு, வித்து உருவாச்சு, அந்த வித்திர தன்மை என்ன, அது இப்ப முளைச்சு இன்னொரு தாவரத்தை உருவாக்குற அளவு வரைக்கும் நாம இப்ப வந்துட்டோம். கவனிங்க, ஒரு வித்திலை இரு வித்திலை தாவர வித்துக்களின் முளைத்தலை ஒப்பிடுதல். நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்திருக்கோம்ல, இந்த பாடத்தினுடைய கடைசி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு வித்திலை இரு வித்திலை தாவர வித்துக்கள் எப்படி முளைக்குதுன்றதை நாங்க அடுத்ததாக பார்க்க போறோம்.